Hello everyone, welcome to Divya's Digital Diary. Recently Amazon வந்து சில ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கியிருந்தேன். ஸோ அதெல்லாம் என்ன விலையில் வாங்கியிருக்கேன் அப்படிங்கிறத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அப்புறம் இந்த ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி என்னோட வழக்கமாக செய்கிற ஸ்கின் கேர் ரொட்டீனில் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ப்ராடக்ட்டை எப்படி இருக்குது அப்படின்னு ஒரு மினி ரிவ்யூவும் ஷேர் பண்ணுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள் கருத்துக்களை கீழே பதிவு பண்ணுங்கள். சரி வாங்க நான் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதுதான் ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் அக்வாலாஜிகா பிராண்ட்லேருந்து ஒரு ஃபேஸ் வாஷ். இது வந்து க்ளோ ஸ்மூதி ஃபேஸ் வாஷ். இதில் பப்பாயா விட்டமின் சி இருக்குன்னு போட்டிருக்காங்க. இது பிரைட்டன் பண்ணும், ஹைட்ரேட் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை தவிர பார்த்தீங்கன்னா இது ஸ்கின்னை ஜென்ட்லி கிளென்ஸ் பண்ணுமா, பிரைட்டன் பண்ணுமா ஸ்கின்னை, அதே மாதிரி ஈவன் ஸ்கின் டோனை ப்ரமோட் பண்ணும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதோட எம்ஆர்பி வந்து 249 rupees. ஸோ என்ன விலைக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத நான் ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன் பாருங்கள். ஸோ இது எல்லாத்தோட அமேசான் லிங்க்கும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஏன்னா விலை மாறிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் அதை கிளிக் பண்ணி பார்த்து என்ன விலை அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ அடுத்த ப்ராடக்ட் வந்து பியூர் சென்ஸ் பிராண்டோட நேச்சுரல் பப்பாயா ஃபேஸ் ஸ்க்ரப் வித் நயாசினமைட் அண்ட் பொமோகிரானட். வந்து ஸ்கின்னை வந்து ஜென்டில் எக்ஸ்போலியேட் பண்ணுவோம் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஃபார் ஈவன் ஸ்கின் டோன் அண்ட் ரேடியன்ட் ஸ்கின். இது சென்சிட்டிவ் ஸ்கின்னு கூட சூட்டபிளாக இருக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதோட எம்ஆர்பி வந்து 400 rupees. ஸோ என்ன விலைக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். இதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஸோ இப்போ இதை ஓப்பன் பண்ணலாம். அடுத்து வந்து டாட் அண்ட் கீயோட டமாஸ்க் ரோஸ் ரீசர்ஃபேசிங் ஜெல் மாஸ்க். இதில் வந்து ரியல் ரோஸ் பெட்டல்ஸ் இருக்குது, கேமமாயில், ஹைட்ராலிக் ஆசிட் இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இன்டென்ஸ் ஹைட்ரேஷன் அப்புறம் டியூவி க்ளோயிங் ஸ்கின் கிடைக்கும் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஸோ இதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நான் முன்னாடியே ஓப்பன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா இது இருக்குது அண்ட் இந்த அப்ளிகேட்டர் இருக்குது. ஸோ இதுதான் இதுக்குள்ளே இருந்தது. ஜெல் மாஸ்கோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 395 rupees. நான் என்ன விலைக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். அதே மாதிரி இந்த ப்ராடக்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ஸோ அது இப்போ என்ன விலை அப்படின்னு பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அடுத்த ப்ராடக்ட் வந்து அர்பன் பொட்டானிக்ஸோட ஆலோவேரா ஜெல். இது வந்து 100 கிராம் இருக்குது. வந்து 229 rupees எம்ஆர்பி போட்டிருக்காங்க. நான் என்ன விலைக்கு வாங்கினேன் அப்படிங்கிறத ஸ்க்ரீனில் மென்ஷன் பண்ணுறேன். இதோட லிங்க்குமே கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். இதெல்லாம் நான் வாங்க ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ். இதெல்லாம் நான் வழக்கமாக செய்கிற ஸ்கின் கேர் ரொட்டீனில் ட்ரை பண்ணிவிட்டு ஒரு ப்ராடக்ட் எப்படி இருக்குது அப்படின்னு சின்னதாக ஒரு ரிவ்யூ மாதிரி கொடுக்குறேன். சரி வாங்க என்னோட ஸ்கின் கேர் ரொட்டீனை ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த ஸ்கின் கேர் ரொட்டீன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லிக்கணுங்க, டிஸ்க்ளைமர் மாதிரி. என்னோட ஸ்கின் பார்த்தீங்கன்னா சென்சிட்டிவ் ஸ்கின் கிடையாது. ஸோ எந்த ப்ராடக்ட் புதுசாக ட்ரை பண்ணாலும் பெருசாக ரியாக்ஷன் எதுவும் வராது. அதனால தான் நான் டேரெக்டாக ஃபேஸ்லேயே அப்ளை பண்ணுறேன். சப்போஸ் உங்களுக்கு சென்சிட்டிவ் ஸ்கின் இருந்தாலோ இல்லை இந்த பொருள் நமக்கு ஒத்துக்காதோ டவுட் இருந்தாலோ ஒரு சாதாரண சின்ன டவுட்டாக இருந்தால் கூட பேட்ச் டெஸ்ட் மாதிரி கையில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அப்புறமா ஃபேஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். சரி வாங்க இப்போ நம்ம ஸ்கின் கேர் ரொட்டீன் ஆரம்பிக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த ஃபேஸ் வாஷ் தான் ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் வந்து ஜெல் டைப்பு. ஸோ கன்சிஸ்டன்சி இப்படி தான் இருக்குது. இதில் வந்து ஒரு மைல்டான ஸ்மெல் வருது, ரொம்ப நல்லா இருக்குது. ஸோ ஃபேஸை வந்து ரின்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃபேஸ் வாஷை ஜென்ட்லி மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ரின்ஸ் ஆஃப் பண்ணிட வேண்டியது தான். ஸோ ஸ்கின் கேர் பண்ணும்போது கழுத்துலேயும் பண்ண மறந்துடாதீங்க. இப்போ வந்து நான் ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஃபேஸ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு. சில ஃபேஸ் வாஷ் எல்லாம் யூஸ் பண்ணால் ஃபேஸ் ரொம்ப ட்ரை ஆன மாதிரி இருக்கும். சிலதெல்லாம் வந்து க்ளீனாக இருக்கிற மாதிரியே இருக்காது, ஒரு மாதிரி ஆயிலியாகவே இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இது அந்த மாதிரியெல்லாம் எல்லாமே ஃபேஸ் க்ளீனாக இருக்கிற மாதிரியும் இருக்குது, ஃபேஸ் ட்ரை ஆகாமலும் இருக்குது. ஸோ இந்த ஃபேஸ் வாஷ் நான் திரும்ப வாங்குவேனா அப்படின்னா கண்டிப்பாக ரீபர்ச்சேஸ் பண்ணுவேன். இதுக்கு முன்னாடி வந்து நான் சிம்பிளோட ஃபேஸ் வாஷ் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ அதுவுமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இது ரெண்டுமே ஆல்டர்னேட்டாக மாற்றி மாற்றி யூஸ் பண்ணலாம் அப்படின்றக்க. சரி அடுத்து வந்து இப்போது ஃபேஸ் ஸ்க்ரப் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் ஃபேஸ் ஸ்க்ரப். ஈரமான ஃபேஸில் தேவையான அளவு ஃபேஸ் ஸ்க்ரப் எடுத்து சர்க்குலர் மோஷனில் ஜென்டலாக மசாஜ் பண்ணலாம். ஃபோர்ஹெட்டில், நோஸில், சின்லலாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணணும். ஸோ எல்லா இடத்தையும் ஸ்க்ரப் பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ் ரின்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வந்துட்டேன். எப்படி இருக்குது அப்படின்னு பாருங்கள். இதில் வந்து பார்ட்டிகல்ஸ் மாதிரி இருந்தது, அது வந்து ரொம்ப ஹார்ஷான ஃபேஸுக்கு. ஸோ ஜென்டலாக எக்ஸ்போலியேட் பண்ண மாதிரி இருக்குது. ஸோ ஃபேஸ் வந்து நல்லா ஸ்குவீக்கி க்ளீனாக இருக்குது. ஸோ இதில் வந்து ஒரு நல்ல மைல்டான ஒரு நல்ல ஸ்மெல் கூட வந்தது. ஸோ இதையும் ரீபீட் பர்ச்சேஸ் கண்டிப்பாக பண்ணுவேனா அப்படின்னா பண்ணுவேன். இந்த ஃபேஸ் ஸ்க்ரப்பும் எனக்கு பிடிச்சிது. ஸோ அடுத்து வந்து ஃபேஸ்
மாஸ்க் யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் அந்த ஃபேஸ் மாஸ்க். ஃபேஸில் வந்து ஒரு திக் லேயராக இதை அப்ளை பண்ணிக்கலாம். இந்த ஃபேஸ் மாஸ்க்லேருந்து வர வாசனை நல்லா இருந்தது. ஸோ இது அப்ளை பண்ணும்போதே பார்த்திங்கன்னா ஒரு மைல்டு இரிட்டேட்டிங் சென்சேஷன் மாதிரி இருந்துச்சு. ஸோ இப்போ அதை ஒரு திக் லேயராக அப்ளை பண்ணியாச்சு. இது ஒரு 10-15 மினிட்ஸ் அப்படியே விட்டுட்டு அப்புறமா வாஷ் பண்ண வேண்டியது தான். ஸோ இப்போது 15 மினிட்ஸ் ஆச்சு, போய் ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு வரேன். இப்போது ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டேன். ஸோ இதில் என்ன சொல்லியிருந்ததுன்னா மாய்ஸ்சரைஸ் பண்ணும், சாஃபன் பண்ணும், டோன் பண்ணும் ஃபார் பிரைட்டர் அண்ட் பெட்டல்ஸ் ஆஃப் ஸ்கின் அப்படின்னு. எனக்கு மாய்ஸ்சரைஸ் பண்ண மாதிரி இல்லை, ஆனால் ஸ்கின் வந்து நல்லா சாஃப்டாக பிரைட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாஸ்க் வந்து இது வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னும் சொல்ல முடியல, பிடிக்கல அப்படின்னும் சொல்ல முடியல. இன்னும் ஒரு 2-3 தடவை ட்ரை பண்ணால் தான் ஒரு ஒப்பீனியன் ஃபார்ம் பண்ண முடியும். நீங்கள் இந்த மாஸ்க்கை ட்ரை பண்ணியிருக்கீங்களா? இதை பற்றி உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ இந்த மாஸ்க்கை பொறுத்த வரைக்கும் ஒரு என்னால் டிசைட் பண்ண முடியல இது பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு. ஸோ யூஸ்வலி நான் ஃபேஸ் வாஷ் பண்ணி ஸ்க்ரப்பு, மாஸ்க் இதெல்லாம் யூஸ் பண்ணேன்னா அடுத்து வந்து டோனர் யூஸ் பண்ணுவேன். இந்த ஹாலில் வந்து நான் டோனர் வாங்கலை. ஸோ ஆல்ரெடி யூஸ் பண்ணிகிட்டு இருக்க டோனர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ ப்ளம் பிராண்டோட ரோஸ் வாட்டர் டோனர் தான். அடுத்து வந்து இந்த அர்பன் பொட்டானிக்ஸோட ஆலோவேரா ஜெல். இது பார்த்திங்கன்னா நல்லா கிளியராக இருக்கும். சில ஆலோவேரா ஜெல்லாம் ஒரு மாதிரி க்ரீன் ஷேடில் இருக்கும். ஸோ அது வந்து எனக்கு பியூராக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. ஸோ எப்போவுமே நான் இந்த மாதிரி கிளியராக இருக்கிற ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுவேன். அதுவும் லாஸ்ட் டைம் யூஸ் பண்ண இந்த அர்பன் பொட்டானிக்ஸில் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ அதனால தான் இது வாங்கினேன். இது வந்து பார்த்திங்கன்னா நான் ஹேருக்கு யூஸ் பண்ணுவேன், சம்டைம்ஸ் ஃபேஸுக்கும் யூஸ் பண்ணுவேன். ஸோ ஆலோவேரா ஜெல் போட்டுட்டு சன்னில் போகக்கூடாதுன்னு சொல்லுவாங்க, டேன் ஆயிரும் அப்படின்னு. ஸோ அது உண்மையாக பொய்யான்னு தெரியாது. அதனால யூஸ்வலி நைட்டில் ஃபேஸுக்கு மாய்ஸ்சரைசராக யூஸ் பண்ணால் மட்டும்தான் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணுவேன். டே டைம் வந்து நான் வேறு மாய்ஸ்சரைசர் தான் யூஸ் பண்ணுவேன். ஸோ நீங்கள் அதை கேள்விப்பட்டிருக்கீங்களா, ஃபாலோ பண்ணுறீங்களா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ இப்போ வந்து மாய்ஸ்சரைசராக நான் வந்து ஆலோவேரா ஜெல் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஃபினிஷ் இட் ஆஃப் நான் லிப் பாம் தான் யூஸ் பண்ணுறேன். இது நிவ்யாவோட பொமோகிரானேட் ஷைனு. ஸோ இது வந்து டிண்டட் லிப் பாம் தான். அவ்வளோதாங்க, ஸ்கின் கேர் ரொட்டீன் முடிச்சாச்சு. ஃபேஸ் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள். ஃபேஸ் எனக்கு வந்து என்ன சொல்கிறது, நல்லா க்ளோயிங்காக இருக்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சின்ன மினி ஹால் தான். அமேசான்லேருந்து நான் வாங்கின ஸ்கின் கேர் ப்ராடக்ட்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. ஸோ இதில் நீங்கள் ஏதாவது ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்களா, அதை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன, இல்லை யூஸ் பண்ணலான்னு இருக்கீங்களா, இல்லை இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா, இது எல்லாமே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அதே மாதிரி இன்னும் நம்ம சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவை சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.